டக்கோ பேஸ் ஒரிஜின்ஸ் இந்த அனிமியோட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு மாரி கன்ஃப்யூஷனா தான் போச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 俺の名はエレン・イエーガー。 ஃபர்ஸ்ட் சீன்ல சிசுகாவோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. சிசுகா அத பார்த்துட்டு வெளில ஒரு மாரி வருத்தத்தோட சப்பிய கூட்டிக்கிட்டு வெளில வரா. அப்ப அவகிட்ட ஒரு மாரி அவளே பேசிட்டு வரா. இந்த மாரி அப்பா மட்டும் போகல அப்படின்னா, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல யாருமே என்ன வந்து கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, ஆக்சுவலா எனக்கு என்னதான் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. ஸோ, அதோட அந்த சீன கட் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, டக்கோபியும் ஆசுமாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல விட்டுருந்தாங்கல்ல போன எபிசோட்ல. ஸோ, அதோட கன்டின்யூ பண்றாங்க. அங்க வந்து என்னன்னா, டக்கோபி ஃபுல்லாவே ஆசுமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. இந்த மாரி நான் எதுக்காக இங்க வந்தேன்? என்ன பர்ப்பஸ்க்காக வந்தேன்? நான் மனிதாவ ஹேப்பியா வச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சிசுகாவ கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்லிடுது. ஆனா ஆசுமாக்கு இது எதுவுமே புரியாம, "நீ சொல்றது எனக்கு எதுவுமே விளங்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறமா டக்கோபி சொல்லுது, "நம்ம எல்லாம் திரும்பி சேர்ந்துருவோம். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபன்னா இருக்கணும். நல்லா விளையாடணும்" அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. அப்ப வந்து ஆசுமா சொல்றான், "அதெல்லாம் நடக்காது. நான் இனிமே வந்து நான் சிசுகாவையும் பார்க்க போறது கிடையாது" அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்கிறப்ப, இந்த மாரி அவங்க அம்மா ஏதோ ஒரு அதிர்ச்சியில அவங்க வந்து படுக்கையா போயிட்டாங்களாம். ஸோ, இதுக்கப்புறம் அந்த கிளினிக்க யார் பார்த்துக்க போறா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறான். நான் கூட இப்ப வீட்டுக்கு சீக்கிரம் தான் போணும். ஸோ, இதெல்லாம் அப்பா வந்ததுக்கப்புறம் மாறிடும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அவன் எடுக்க போறான். எடுக்க போறப்ப அது சொல்லுது கைய பிடிச்சுட்டு, "இல்ல என்ன விட்டு போவாத. போன அப்படின்னா நான் வருத்தப்படுவேன்" அப்படின்னு சொல்லிது. "எனக்கும் வருத்தமா தான் இருக்கும்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்ப டக்கோபி சொல்லுது, "நான் வந்து ஒரு இடியட். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு பொண்ணு எப்படி நல்லவளாவும் இருக்கா, கெட்டவளாவும் இருக்கா ஒரே டைம்ல அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு டக்கோபி சொல்றப்ப, அப்ப ஆசுமா சொல்றான், "ஏன்டா ஆட்டோபஸ் தலையா, ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க ஃபுல்லாவே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது" அப்படிங்கிற மாரி ஆசுமா சொல்றான். "நீ உண்மையிலேயே ஒரு லூசு தான்டா. உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ எதுக்குமே யூஸ் கிடையாதாம். ஆனா நீ ரொம்ப நல்லவன்" அப்படிங்கிற மாரி ஆசுமா சொல்றான். அது மட்டும் இல்லாம, நானும் எதுக்கும் யூஸ் இல்ல தான். நானும் நெறைய விஷயம் ட்ரை பண்ணி, அது தெண்டமா தான் போயிருக்கே தவிர, நான் எதுக்குமே யூஸ் பண்ணதே இல்ல. நான் யாருக்கும் யூஸா இருந்ததும் கிடையாது. ஆனா, நீ வந்து நான் பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ஒரு அமேசிங் பெர்சன் நீ சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா, எனக்கு தெரியும் நான் வந்து எதுக்குமே லாயக்கு அப்படின்னு. ஆனா, உன்ன பொறுத்தவரைக்கும் அது உண்மதான் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். டக்கோபி கிட்ட ஒரு விஷயம் குடுக்கணும்னு நெனச்சேனே, அது வேற ஒண்ணும் கிடையாது. கேமரா தான். அந்த ஏற்கனவே உடைஞ்சிருச்சுல்ல. ஸோ, அந்த கேமரா குடுத்துட்டு, "இத நான் வந்து உன்ட்ட தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன் தெரியாம. மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். எனக்கு இந்த இடம் சுத்தமா ஒண்ணுமே புரியல. சிசுகா தான் அத குடுத்துருப்பா. அதுவும் ரத்த கறையா இருக்கும். இப்ப ரத்த கறைலாம் இல்லாம நல்லாருக்கும். ஸோ, எனக்கு இந்த இடம் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஸோ, குடுத்துர்றான். குடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றான் அப்படின்னா, "எங்க அண்ணன் வந்து இதுக்கப்புறம் காலேஜ் போமாட்டான். அவனோட பார்ட் டைம் ஜாப் போயிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழுவுறான். எனக்கு அங்க என்னத்த என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, "சரி நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வரான். இப்போ போகும்போது கடைசியா ஒரு வார்த்தை என்ன சொல்றான்னா, "உன்னோட ஹாப்பி பிளானட்ல டைம மாத்துறதுக்கான ஒரு மிஷின் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஞாபகப்படுத்திட்டு, "சப்போஸ் நீ இன்னொரு தடவ என்ன பார்த்தீன்னா, என்ன பார்த்து நீ உன் அண்ணனுக்கு ஈக்குவலா நீனும் போராடு அப்படிங்கிற மாரி என்ன என்கரேஜ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். டக்கோப்பியும் பாய் காட்டிடுது. ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ நியூஸ் பேப்பர்லலாம் நியூஸ் வருது. ஏதோ 2 பொண்ணுங்கள காணோம் டோக்கியோல அப்படிங்கிற மாரி. ஸோ அதில பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த கேஸ் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாரி நியூஸஸ்லாம் வருது. ஸோ இது வந்து நமக்கு கிளியராவே காட்ட மாட்றாங்க. ஒரு சில சீன்லாம் அப்படியே பாதி பாதியில நிக்கிது. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிசுகா வந்து பழையபடி ஒரு இடத்துக்கு வரா. ஸோ அவ கையில ஃபுல்லாவே அந்த நம்ம சப்பியோட பெல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாரி அடிபட்டு தான் வந்திருக்கா. அப்ப டக்கோபி பார்த்துட்டு நான் கடைசியில வந்துட்டியா? உன்ட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லுது. என் வழியில குறுக்க வராத நவுந்துரு. நான் போய் ஹெல்த் சென்டர்ல போயிட்டு அங்க போய் செக் பண்ணி பார்க்க போறேன் சப்பி இருக்கான்னு. அவன் வயித்துலலாம் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. அவங்கலாம் வருத்தப்படுவாங்க. ஸோ நான் இனிமே நீ யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்கோபி சொல்லுது. அவ உடனே என்ன பண்ணிடுறா அப்படின்னா, கால வச்சு மூஞ்சில மிதிச்சு ஒரு மாரி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு அவ சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா, "இந்த மாரி எங்க அப்பா என்ன பார்த்துட்டு ஒரு மாரி ஸ்ட்ரேஞ்சர் மாரி பார்க்குறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த மாரி அவர் இனிமே எனக்கு அப்பா கிடையாது. என்ன பண்ணணும்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கல்ல எடுத்துக்கிட்டு அவ ஃபர்ஸ்ட்டு ஒரு போன எபிசோட்ல அடிச்சால அந்த மாரி கன்னத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு தடவ அடிக்கிறப்பயும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி "எனக்கு அம்மா இல்ல இனிமே வீட்ல. நான் போய் பார்த்தா இருக்க மாட்டாங்க. இனிமே நான் வந்து சப்பியோட வாய்ஸ கேட்க முடியாது. அதாவது குலைக்கிறத கேட்க முடியாது. நான் அது மாரி கேட்காமலே பைத்தியம் பிடிச்சிரும் போல எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ திரும்பி திரும்பி அதையே பண்ணிட்டு இருக்கவ, என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு கடைசியா ஒரு மாரி கத்துறப்ப, டக்கோபி "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லுது.
சொல்லிட்டு இந்த மாரி அவளோட கைய பிடிக்குது. கைய பிடிச்சோனே, "எதுக்கு கைய பிடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே நீ என்ன தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்கிறா. அப்ப டக்கோபி சொல்லுது, "இதுதான் வந்து ஹேப்பி ஹேண்ட்ஷேக்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஆறுதல் சொல்லுது. "என்ன மன்னிச்சிடு. நான் வந்து உன்ன புரிஞ்சுக்க நெனைக்கிறேன். ஆனா நம்ம முடியல. நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கடைசியில "நீ இப்படி தனியா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அத அழுதுகிட்டே 2 பேருமே அவ வந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. ஆரம்பத்துலேருந்து. அவ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சதுலேருந்து அழுதுட்டு தான் இருக்கா. இப்ப டக்கோபி கடைசியில ஆறுதல் சொல்றேன்னா, அவள கட்டி பிடிச்சுக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து வெளில சுத்துறாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க வீட்ல அவங்க அம்மா வரதில்ல. அப்படி எங்க பார்த்தாலுமே அவ வந்து அழுதுகிட்டே தான் இருக்கா. எங்கேயுமே அவ அழுகைய நிப்பாட்ட மாட்றா. நெறைய இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு மத்தவங்கள்ட்ட சாப்பாடு வாங்குறது, இல்ல காசு வாங்கிட்டு இந்த மாரி பிச்சை எடுத்து தான் அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. சொந்தமா தான் சர்வே பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்ப டக்கோபி ஒரு இடத்துல போய் சொல்லுது, "நான் இந்த மாரி உன் கூட எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி டக்கோபி சொல்லுது. ஆனா அங்கேயும் சிசுகா அழுதுகிட்டு தான் இருக்கா. ஸோ ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிடுது அப்படின்னா, இந்த மாரி அந்த இது குடுத்துட்டு போனானா கேமரா. ஸோ அந்த கேமராவையும், அந்த ஃபோட்டோவையும் வச்சுட்டு, இந்த கேட்ஜெட்ட வந்து அப்பதான் கிளியரா சொல்லுது. "நம்ம இந்த ஃபோட்டோ எப்ப எடுத்தோமோ, அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பி போயிடுவோம்." அப்படிங்கிற மாரி டக்கோபி சொல்லுது. ஸோ இத வந்து அவளும் காதுல வாங்கிக்கிறா. "அப்ப நீ என்ன பண்ண போற? போக போறியா என்னை விட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுவ ஆரம்பிச்சிடுறா. வந்துட்டு இத ஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ அவ வந்து நின்னுட்டு தடுக்க பார்க்குறா, முடியல. இந்த மாரி அழுகுறா, "என்னை விட்டு போவாத, இப்படி பண்ணாத டக்கோபி." அப்படிங்கிற மாரி அவ அழுதுகிட்டே இருக்கா. ஸோ அந்த சீன்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாரி இருந்தது. டக்கோபியும் மறைஞ்சிரும். ஸோ இவளுக்கு என்னன்னா, இவளுக்கு வந்து அந்த கேட்ஜெட்ட பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இவ அந்த இடத்துக்கு போயிடுறா. டக்கோபி அங்க காணோம். ஸோ இவளுக்கும் அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெமரீஸும் இல்ல. தனியா உட்காந்துருக்கா. அங்க டக்கோபி இல்ல. ஸோ இவளுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம என்ன இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. டக்கோபிய பத்தி மெமரி எதுவுமே கிடையாது. காணா போயிடுது. ஸோ டக்கோபி என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியல. அங்க போனதுக்கப்புறம் திரும்பி நார்மல் லைஃபா அங்க அப்படியே கிளாஸ்க்கு போறா. புல்லிங் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நடக்குது. சும்மா எல்லாரும் ஃபன்னா இருக்காங்க. இவ மட்டும் தனியா இருக்கா. அப்ப வந்து மரினா வந்து வம்பிழுக்கலாம். "இன்னைக்கு நீ அந்த பூவ வச்சுட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க வரப்ப, அவளுக்கே ஒரு மாரி ஏதோ சம்திங் டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, "என்னது இது? அவ பூ வைக்கல. ஆனா இப்ப பூ வச்ச மாரி எனக்கு முன்னாடி தோணுச்சே!" அப்படிங்கிற மாரி அவ கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, அவ வம்பிழுக்க வந்தவளே போயிருவா. ஸோ அது என்னன்னு புரியல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா ஆசுமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு இருப்பா. இந்த மாரி எங்க அண்ணனோட சேர்ந்து நான் PS4 விளையாட போறேன் அப்படின்னோனே, "PS4லாம் உங்க வீட்ல இருக்காடா?" அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆச்சரியமா பார்ப்பாய்ங்க. ஆமா வச்சிருக்கேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆவுறீங்க? நம்மலாம் விளையாடுவோம் ஒரு நாள் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வெளில போணும். வேற ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்றப்ப, இந்த மாரி ஆசுமா வந்து சிசுகாவ பார்க்குறான். சிசுகா அப்பயும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே கண்டுக்காம அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறா. ஸோ அவனும் பேச ட்ரை பண்ணல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா, சிசுகா வந்து மரீனா வந்து ஒரு இடத்துல வந்து அடிச்சிட்டு இருக்கா. ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே ரொட்டீனா நடக்கிறது. ஸோ இந்த மாரி அடிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பேக்க தள்ளி விடுறப்ப பேக்லேருந்து ஒரு நோட் புக் வந்து வெளில வந்துரும். மறுபடியும் நான் என்ன சொல்லி அடிப்பேன்னா, "நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்ட. உன்னால தான் எங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்து காசு தர்றது கிடையாது. எங்க அம்மா என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க. நிம்மதி இல்லாம இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறப்ப, கடைசியில இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து உன்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனா, டிப்பெல்லாம் எடுத்துட்டு குத்த வரப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ல வந்து டக்கோபியோட ஒரு டிராயிங் இருக்கும். ஸோ அத பார்த்தோனயே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. "இது ஏன் இங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இது என்னது இது? என்ன இப்படி இருக்கு? வியர்டா இருக்கு." அப்படிங்கிற மாரி பேசுறா. அப்ப அவ சொல்றா, "எனக்கும் தெரியல. சம்திங் அது ஒரு மாரி நான் வரைஞ்சிருப்பேன் முன்னாடி. எதுக்கு வரைஞ்சேன்னு தெரியல." அப்படின்னு சிசுகாவும் சொல்றா. ஸோ 2 பேருமே அத பார்த்தோனே, ஸோ அவங்க 2 பேருக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. 2 பேருமே அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. 2 பேரும் அழுதுட்டு, "நீ ஏன் அழுகுற? நீ ஏன் அழுகுறன்னு?" மாத்தி மாத்தி பேசிக்கிறாய்ங்க. ஸோ அந்த மாரி பேசினதுக்கு அப்புறமே, அவைங்க 2 பேருக்குள்ள ஒரு மாரி கனெக்ட் ஆன மாரி, சண்ட போடுற மைண்ட் செட்ட நிப்பாட்டிட்டு, 2 பேரும் சேர்ந்து அழுவ ஆரம்பிச்சுடுறாய்ங்க. அந்த சீன பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாரி தான் இருந்தது. ஸோ சம்திங் டக்கோபி பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியல கிளியரா. போய் டைம் லைன மாத்திருந்துச்சா? இல்ல வேற ஏதாவது பண்ணுச்சா? என்னன்னு தெரியல. அங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போம்போது இப்படி பேசிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அதோட தான் இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு கிரெடிட் சீனா என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் நல்லா ஹை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்ப படிக்கிறப்போ ஒரு ஷாப்ல போயிட்டு சம்திங் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் வந்து இந்த மாரி எங்க அம்மா வீட்ல இல்ல அப்படிங்கிற மாரி, எங்க அம்மா எப்போதும் போல தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறோம். ஆனா சேம் லைக் பார்த்தீங்கன்னா, மரினாக்கு அந்த கன்னத்துல காயம் இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ இதுல வந்து டக்கோபி வந்து என்னதான் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாலும், அந்த டாக்ஸிக் பேரண்டிங் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அந்த கன்னத்துல அந்த தழும்பு இல்ல அப்படின்னு நெனச்சிருந்தோம்னா, அது ஒரு ஹாப்பி எண்டிங்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது ஹாப்பி எண்டிங்கா எனக்கு தெரியல. ஸோ லைஃப் அப்படியே தான் இருக்கு. அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போணும் அப்படிங்கிற மாரி தான் இந்த எனிமியே முடிச்சிருக்காங்க கடைசி எபிசோட். ஆக்சுவலா சொல்லப்போனா, இந்த அனிமில சிசுகா மேலயும் தப்பு கிடையாது. மரினா மேலயும் தப்பு கிடையாது. ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மரினா மேல ஹேட்ட பரப்புனாங்க. ஒரு 3, 4 எபிசோடு 3வது எபிசோட், 4வது எபிசோட்லாம் வந்தப்ப,
அப்படியே ஆப்போசிட்டா மரீனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சிசுகா மேல வெறுப்பா இருக்கு. ஸோ ஆக்சுவலா போனா 2 பேருக்குமே தான் சப்போர்ட் பண்ணணும். 2 பேருமே சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அந்த வயசுல. ஸோ என்ன நெனைக்கிறாங்களோ அத பண்றாங்க. அவங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கோ ஸோ அதான் பண்ணுவாங்க. நம்மலாம் என்ன பண்ணியிருப்போம் 9 வயசுல? இந்த மாரி ஜாலியா விளையாடணும். பக்கத்துல இருக்கிற பசங்களோட சேர்ந்து விளையாடுவோம். இல்ல சம்திங் ஏதாவது பண்ணிட்டுருப்போம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அவங்க சிச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன் இப்பவே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மரினா இறந்த உடனே நெறைய பேர் வந்து எனக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ஏன் இது ஒரு அனிமி தானே ப்ரோ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த டாக்ஸிக் பேரண்டிங்கிறது ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. நீயா நானா ஷோல நெறையா பார்த்துருக்கோம். அதானில அந்த நார்த் சைட்லாம் இருக்குல்ல. ஸோ குழந்தைய கொன்னுட்டு ஓடி போறது, அஃபேர் வச்சுக்கிட்டு ஓடி போறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடந்துகிட்டே இருக்கு. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, கொலை பண்றது, குழந்தைய கொலை பண்றதுங்கிறது காமனா போயிட்டுருக்கு. பேரண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸே இப்படி இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஸோ யாரும் ஹேட்ட பரப்ப வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சரி, என்னோட குரல் ஒரு மாரி இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு உடம்பு முடியல. ஒரு மாரி தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாய்ஸ் குடுத்தேன். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.